ஹலோ எவ்ரிவன், உங்க எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ். நீங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸை நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரியல் கிறிஸ்மஸ் என்ன, உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்ட்டு இந்த சின்ன வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் ஒரு பேரபிள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குட் சமாரிட்டன் அப்படின்ட்டு ஒரு பேரபிள் இருக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பேரபிள் என்னன்றது நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் சொல்ல போறேன். ஒரு டிராவலர் வந்து அவர் வந்து டிராவல் பண்ணி பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா கல்லர்கள் தீவ்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் வாங்கிக்கிறாங்க. அப்புறமா ஒரு பாதி உயிரா வந்து விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அவர் தனியா அப்படி கஷ்டப்படும் போது அந்த வழியில 3 பேர் வந்து அவரை கடந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா பிரீஸ்ட், செகண்ட் லேவி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இவங்க யாருன்னா ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க, ஜீசஸை நல்லா தெரிஞ்ச பர்சன். ஆனா இவங்க 2 பேருமே அந்த பர்சனை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாம அவங்க வந்து போயிடுறாங்க, பக்கமா விலகி போறாங்க அப்படின்ட்டு பைபிள்ல வேர்ஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு விலகி போறாங்க அப்படின்ட்டு அந்த பேரபிள்ல சொல்லுது. ஆனா கடைசியா வந்த ஒரு பர்சன் அவர் யாருன்னா சமாரிட்டன். அதனாலதான் குட் சமாரிட்டன் இந்த நேம் வந்தது. அவர் என்ன பண்றாருன்னா அந்த பர்சனை பார்த்துட்டு அவர் வந்து இரக்கம் பண்றாரு. அவருக்கு இரக்கப்படுறது மாத்திரம் இல்ல, அவர் வந்து அந்த பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவருக்கு தான் கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவருக்கு எங்க அடிபட்டதோ அதெல்லாம் வந்து அவர் வந்து சுத்தம் செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. கடைசியாக அவர் என்ன பண்றாருன்னா அந்த பர்சனை அப்படியே விட்டுட்டு போகாம தன்னோட வாகனத்துல, அதாவது பைபிள் அழகா சொல்லிருக்கு, தன் சுய வாகனத்துல வந்து அவர் ஏத்திட்டு சத்திரத்துல கொண்டு போய் சேர்த்து அவருக்கு வந்து அங்கேயும் வந்து அவர் கேர் பண்றாரு. ஸோ இதுதான் அந்த பேரபிள். இதுல இருந்து நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம கத்துக்க போறோம். அது என்னன்னா, அந்த பர்சன் வந்து அவரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் மேல வந்து இரக்கம் கொள்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அவர் வந்து கம்பேஷனா இருக்காரு. ஷோ கம்பேஷன். அவர் வந்து கம்பேஷன், இரக்கத்தை காமிச்சாரு. செகண்ட் அவர் பண்ண காரியம் என்னன்னா அவர் வந்து கேர் பண்ணாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் பார்த்துட்டு இறக்கப்பட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம அவர் வந்து கேர் பண்றாரு. என்ன கேர் பண்றாருன்னா அவர்கிட்ட என்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு அவர் வந்து அந்த காயத்தெல்லாம் ட்ரீட் பண்றாரு. ஸோ இஸ் டேக்கிங் கேர். செகண்ட் காரியம் கேர் பண்றாரு, டேக் கேர். தேர்ட், கடைசியாக அவர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா அவர் வந்து திரும்பியும் அவரோட வாகனத்துல எடுத்துட்டு போய் சத்திரத்துல சேர்த்து அங்க வந்து அவர் ட்ரீட் பண்றாரு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா கன்சர்ன், அதை வந்து குறிக்குது. ஸோ இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு இந்த பேரபிள் மூலியமா கத்துக்கொண்டு, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பேஷன், அவர் வந்து மனதுரக்கம், இரக்கத்தை காட்டினாரு. செகண்ட் வந்து கேர், அவர் வந்து அந்த மனுஷன் மீது கேரை எடுத்துக்கொண்டாரு. தேர்ட், கடைசியாக என்னன்னா கன்சர்ன், அவர் நினைச்சிட்டு இருந்தா அவரை அப்படியே ட்ரீட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அது அப்படி பண்ணாம அவரை வந்து திரும்பி அவரை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்க வந்து அவர் வந்து கன்சர்னா இருந்து அங்க வந்து பராமரித்தார். ஸோ இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நாம வந்து மற்றவங்க மீது யார் என்ன தேவைகள் இருக்கிறாங்களோ அவங்க மீது நம்ம இரக்கம் காட்டணும், அதாவது கம்பேஷன், ஷோ கம்பேஷன். செகண்ட் வந்து அவங்கள வந்து நம்ம கேர் பண்ணணும், என்ன தேவையா இருக்காங்களோ அந்த தேவையை நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். ஸோ டேக் கேர். கடைசியாக கன்சர்ன், பிறர் மீது நம்ம அக்கறை கொள்றவர்களா இருக்கணும். ஸோ இந்த 3 காரியத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மாத்திரமல்ல, தினந்தோறும் நம்மளோட நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்ல யார் என்ன தேவைகளா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து கம்பேஷன் காட்டுவோம். செகண்ட் வந்து நம்ம அவங்கள கேர் பண்ணுவோம். கடைசியாக அவங்க மீது நம்ம அக்கறை கொள்வோம், கன்சர்ன் வந்து நம்ம காட்டுவோம். இந்த 3 Cயை நீங்க மறந்து போகாதீங்க. இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். சரி, ரெடி ஆயிட்டீங்களா? ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் பிதாவே ஏசப்பா, இதோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இதோ இந்த வீடியோல நாங்கள் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீங்க ஏசப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் பிறர் மீது ஏசப்பா நாங்கள் கம்பேஷனாக இருக்க, பிறர் மீது நாங்கள் ஏசப்பா கேர் எடுக்க, பிறர் மீது நாங்கள் கன்சர்னா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த 3 Cயும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நாங்கள் ஏசப்பா தினந்தோறும் நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Stay blessed. God bless you all.